ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் ஃப்ளாக், அதாவது ஊதா கலரில் இருக்க தவளைகளுக்கு வந்து அவங்கள வந்து கன்சர்வ் பண்ணணும், அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு கொண்டு வரப்பட்ட ஃபண்ட் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன் 5 minutes. ஸோ இன்றைக்கி 5 minutesல வேகமாக வந்து 10 questions பார்க்க போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் லீஸ்ட்டாக தான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ வேகமாக வந்து நம்ம 1 by 1 வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் வந்துட்டு இந்த பர்பிள் ஃப்ராகை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தோன்னா ஐயூபேக் நேம் படி இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக வந்து கருதப்படுது. ஸோ இதோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஃபாயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லிவிங் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்னோஸ் ஃப்ராக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு நேம் மூலமாக வந்து அதை வந்து அழைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். இன் விச் ஹில் ரீஜியன்ஸ் ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் உமனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பஸ்ஸில் வந்து ஃப்ரீன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எந்த மலைப்பகுதிகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நீல்கிரிஸா, கொடைக்கானலா, கொல்லிமலைன்னு கேட்டால் ஆல் த அபோவ் இந்த 3 இடங்களுக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின், பர்பிள் ஃபெஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு ஹூம்? இது வந்து யாரோட ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அத்லெட்ஸோட டிசேபிள்டு பர்சன்ஸ் தான் வந்து இது நல்லாவே சூட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ட்ராமாஸ், டான்ஸு, அது போக வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிசேபிள்டு பர்சன்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பர்பிள் ஃபெஸ்ட். இந்த பர்பிள் ஃபெஸ்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் நடந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா அக்கார்டிங் டு HCES ரிப்போர்ட் தனிநபர் மாதாந்திர செலவு எவ்வளவு அதிகரித்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள்டு. இந்த HCES ரிப்போர்ட் யார் மூலமாக கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா NSSO அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். வந்து இது என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். சொன்னதை வந்து ஓ வந்து என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதன்படி என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட மாதாந்திர தனிநபர் செலவு வந்து டபுள்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். NSSO அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்தியாஸ் லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் இஸ் இன் விச் ஸ்டேட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து குஜராத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் சேது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை யார் இனாக்ரேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டரான மோடிஜி அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ICA's வேர்ல்ட்ஸ் கோஆபரேட்டிவ் மானிட்டர் 2023 படி விச் கோஆபரேட்டிவ் ரேங்க்ஸ் நம்பர் 1ன்னு கேட்டால் கோஆபரேட்டிவ்ல ரேங்கிங் நம்பர் 1 வந்து இஃப்கோ தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரேங்க் நம்பர் 1 இன் கோஆபரேட்டிவ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஃப்கோ வந்து இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ், அப்புறமா நானோ ஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததா which state launched the SAVARA program for early breast cancer detection? ஏர்லி பிரெஸ்ட் கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சவேரா ப்ரோக்ராம். இதை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கான ஆன்சர். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா தான் வந்து இதுக்கான இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சவேரா ப்ரோக்ராமை வந்து அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு உமன் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, தர்மா கார்டியன் இஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நன் அதர் தென் ஜப்பான். ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் கொண்டு வரப்பட்டது தான் இது. அதே மாதிரி ஜிமெக்ஸ்ன்னு இருக்கு, அது போக வந்து மலபார் எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்துட்டு யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும்ன்றதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, விச் IIT has launched India's largest drone training organization? இது ரொம்ப சிம்பிள், இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இதை ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. IIT குவாஹாட்டி அப்படின்னு தெரியணும். பிகாஸ் IIT மெட்ராஸாக இருக்குமோன்னு சொல்லி நம்ம டிக் அடிச்சிடக்கூடாது. ஸோ இதை வந்து யார் வந்து கொண்டு வந்திருக்கா, இந்த லார்ஜஸ்ட் ட்ரோன் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் வந்து IIT குவாஹாட்டி. ஸோ இதுக்கு அடுத்து சில டேஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு பீஸ் டே, பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே, உலக அமைதி தினம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து February 23 வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேர்ல்டு NGO டே,
February 27 அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வேகமாக வந்து அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம எக்ஸாமில் இந்த மாதிரியான கேள்விகள் வந்தது அப்படின்னா நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதின் அகாடமி. தேங்க்யூ.